ஹாய் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பற்றி பார்க்க மாட்டேன். இப்போ சின்ன பிஸ்னஸ்மேன்களோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட்லாம் பார்க்க இப்போ பார்த்துட்டு வந்திருக்க அப்பா உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும் நண்பா. வீடியோக்குள்ள போகிறதுக்கு நல்லா ஒன்று சொல்லிக்கிறேன். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்ருங்க. 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் டக்குனே ரீச் பண்ணிடலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஒன்று தட்டி விட்ருங்க நண்பா. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் எல்லா டைம் விசாரிச்சுட்டு இருந்து இப்போ நம்மளோட ஜெயினரை பற்றி ஜெயினர் எப்படிப்பட்டவன், அவன் நல்லவனாண்டு எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. அவன் நல்லவன், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிங்க. அவனை நான் சின்னத்துலேருந்து பார்க்குறேன். அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன், எல்லா வகையிலையும் அவன் நல்லவன் அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஜெயினரை புகழ்ந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த கோஸ்ட்டு அம்மாக்காரையும் அவவும் புகழ்ந்து தான் பேசியிருப்பா ஜெயினரை. அதெல்லாம் பற்றி நம்ம ஹீரோயின் பார்த்துவிட்டு அவன் நல்லவனா, எல்லோரும் அவனை நல்லவன்றாங்க. எனக்கு ஏதோ அவனில் மிஸ்ட்ரி, ஏதோ ஒன்று மிஸ்ட்ரியாக ஃபீல் ஆகுது அவனுக்கு மேலே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு அவள் ஜோசித்து பார்த்தமே. அப்போயும் அவன் என்கிட்ட அப்படி சொன்னான், திரும்ப திரும்ப ஒரே வாழ்க்கையை வாழ்கிற மாரி இருக்கிண்டு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அதே போட்டு மனசை குழப்பிக்கிட்டு இருப்பா. அவள் சரியாக ஷாக்காக இருப்பா ஒருத்தன் இப்படி சின்னத்தில். அப்போ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் யோசித்துக்கிட்டு நடந்து போய்த்துட்டு இருந்தீப்பா. நம்மளோட டியூக்ரோ ஆஃபீஸுக்கு தான் நடந்து போய்த்துட்டு இருந்தீப்பா. என்ன வழக்கம்டா டியூக்ரோ ஆஃபீஸில் வைத்து அவள் நம்மளோட ஹீரோயின் 3வது அவங்களோட ப்ராஜெக்டில் சைன் எடுக்கிறது பேத்திப்பா நம்ம ஹீரோயின் அவங்களோட பிஸ்னஸ் பற்றி. அப்போ நம்ம ஹீரோயின் பேத்துட்டு கேட்கல அந்த டோருக்கிட்ட போய்த்து நின்றுப்பா. அப்போ உள்ள டியூக்கும் பட்லரும் எதையோ பற்றி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு எஸ்ஹோல் மவுண்டன், ஏதோ ஒரு மவுண்டனை பற்றி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த மவுண்டனில் நிறைய பனிச்சரிவோ அதை பற்றி பேசிட்டு சேர்க்கல. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இவனில் எதை பற்றி பேசுகிறானோ, இது என்னத்தை பற்றி பேசுகிறாங்களோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் க்யூரியஸாக இருந்து இப்போ அதை கேட்குறதுக்கு. அப்போ நம்ம இப்போ உள்ளே போகலாமா போத்தவளே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கதவை தட்டுவோமா வேணாமான்ட்டு ஒரு முடிவில் யோசித்துக்கிட்டே இருப்பா அதே இடத்துல. அப்போ உள்ளே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. டியூக் சொல்லிக்கிட்டு இருக்கார், அந்த மவுண்டனுக்கு என்ன செய்வோம் நம்ம பர்பண்டேக்கில். பட்லர் சொல்கிறார், அந்த மவுண்டனில் நிறைய பனி இப்போ போனதில் பனியெல்லாம் கரைஞ்சி ஓட ஆரம்பிச்சிது. அப்போ அங்கே உள்ள மிருகமெல்லாம் நம்மளோட கிராமத்து வழியை நுழைஞ்சிக்கிட்டு அங்கே உள்ள மக்களுக்கு சேஃப்டி இல்லாமல் போய்த்துருங்க அப்படின்ற மாதிரி பட்லர் சொல்லிக்கிட்டார். எக்ஸ்ட்ரா சொல்லிட்டார், இதை நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கு நம்ம யாராச்சும் ஒரு ஆளை அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கியா. எஸ்ஹோல் மவுண்டனா அப்படின்ற மாதிரி கிரேசி அம்பேரை கேள்விப்பட்டாக்கள்லாம் அந்த மவுண்டனை கேள்விப்பட்டிப்பாங்கன்னு நம்ம ஹீரோனுக்கும் தெரியும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த மவுண்டனை பற்றின்னு நம்ம ஹீரோயின் கியூரியஸாக கேட்டுட்டீங்க. அந்த மவுண்டனில் உள்ள பனியெல்லாம் சரிஞ்சு இப்போ அதெல்லாம் கரைஞ்சி அப்போ அதுலேருந்து நிறைய மிருகங்கள்லாம் அந்த மவுண்டனில் உள்ளதெல்லாம் இப்போ கிராமத்து வழி இறங்க பார்க்குறாங்க. அதை பற்றியும் நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருக்கியா. இதுக்கெல்லாம் ஒரு வழியில் பார்த்தா நானும் தான் காரணமாக இருப்பேன், அந்த பனியெல்லாம் எல்லாத்தக்குனே நான் தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு தோணியிருக்கீங்க. அந்த பனி இல்லை தகினத்தெல்லாம் இப்போ இவ்வளோ பிரச்சனை ஆக போறிக்கு என்ன வேறி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருந்தீப்பா. பனி இருந்ததால் அந்த மவுண்டனில் உள்ள மிருகமெல்லாம் மவுண்டன்லேயே தங்கிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, இதெல்லாம் டிவைன் பீஸ்டெல்லாம் நிப்பாட்ட முடியும்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிட்டியா. ஒருவேளை நம்மளோட கிங் இதுக்கு சரிப்பட்டு வருவானா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு சின்ன ஒரு ஐடியா ஒன்று வந்துருக்கீங்க. கிங்கை வச்சு அந்த பனியெல்லாம் எல்லாம் தாக்குவா மாட்டு, சீச்சி நம்மளுக்கு என்னது தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு தோணிருச்சிங்க. என்ன செய்கிற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சாக்கிலேயே கதவை தட்டுவோமா உள்ளே போகலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அதுக்கிட்டே யோசிச்சுட்டு இருந்து இப்போ நம்ம ஹீரோயின் என்ன செய்யணும்னு தெரியாமல். அப்போ திடீர்னு மாதிரி ஒரு ஹலோ அப்படின்ற மாதிரி கேட்டோடனே நம்ம ஹீரோனுக்கு ஷாக்காயிரு. என்ன குரல் இது, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, யாராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யாண்டு பார்த்துக்கல. ஏய் லிட்டில் சிஸ்டர் எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி, என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு குரல் நம்ம ஹீரோனுக்கு கடை ஷாக்காயிரு. எவன்டா அவன் இப்படி என்னைய கூப்பிட்டவன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஷாக்கிலே திரும்ப அப்போ அவன் இருப்பான் நம்மளோட ஜெயினர்னுட்டுக்கிட்டு. அதுவா உள்ளே போகாமல் என்ன வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுடிப்பான் ஜெயினர். நம்ம ஹீரோயின் இவன் இப்போ வந்தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துருக்கியா. அப்போ நம்ம ஹீரோயின் திரும்பிடுவான் உடனே, இவன் இப்போ வந்தாண்டு ஷாக்காக இருந்துச்சு நம்ம ஹீரோனுக்கு. அப்போ அவன் சொல்லிக்கிட்டுச்சான், ஏன் உள்ளே போகிறானே, உள்ளே போமே வெளியே வேடிக்கை பார்க்குறீங்க, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி ஜெயினர் கூப்பிடல. நம்ம ஹீரோயின் சொல்லுவா, இல்லை அவங்க ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அதில் நான் போக விரும்பலை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு ஜெயினர் சொல்கிறான். அதெல்லாம் பரவாயில்ல உள்ளே போகலாம் வாங்க நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜெயினர் சிலைகளை நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இல்லை அப்படின்ற மாதிரி சிலைகளை அவங்க மவுண்டனை பற்றி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜெயினர் கேட்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொன்னப்பா இவனுக்கு அப்படி எல்லா விஷயமும் தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு ஷாக்காக இருந்தீங்க. இவன் பயம்பில் எல்லா விஷயமும் அவனுக்கு உடனடியாக தெரிஞ்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சந்தேகத்தோடு பார்த்திப்பான். அப்போ அவன் சிரிச்சிட்டு இருந்திப்பாங்க, என்ன இவன் திடீர்னு மாதிரி சிரிக்கிறான் ஒரு மாதிரி எண்ணத்தை மாற்றிடிக்கான். நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு. அவன் சிரிச்சிட்டே சொல்லிட்டிப்பான், அந்த மவுண்டனுக்கு நான் தான் போகிறேன், உங்களுக்கு தெரியாத விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து கேட்டுட்டிப்பான். அவன் மவுண்டனில் உள்ள பனி அந்த மிருகத்தில் நான் தான் தடுக்கணும், ஏன்டா நான் இப்போ மென்ஷனுக்கு வந்தேன் உடனடியாக கிளப்ப போகிறேன், எனக்கு கொஞ்சம் சோகமாக தான் ஆகி உங்களை விட்டு போகிறதில்ல அப்படின்ற மாதிரி ஜெயினர் நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிற. நம்ம ஹீரோயின் எது என்னையை விட்டு போகிறதுல சோகமாக அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு முறைச்சிக்கிட்டு இருப்பா. இவனே கடுப்பேற்றுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான் ஒரு பேஜிங் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. அவன் அங்கால சிரிச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இப்போ கியூரியஸ். அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லுவாங்க,
என்ன சிஸ்டர் என்ன யோசிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருச்சேன். நீங்கள் யோசிச்சுறதுல எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. என்ன யோசிச்சிங்க இடையில அவன் சொல்லுவான் நம்ம ஹீரோயின் இல்லை நான் இங்கே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சிலைகளை உள்ளே போகலையாப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்பான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டிப்பா இல்லை எனக்கு வேறு வேலை ஒன்று இருக்கு, அவரை டிஸ்டர்ப் பண்ணி விரும்பலை, நான் லேட்டாக வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுவா. ஜெயினர் பார்த்துட்டிப்பா பின்னாலேருந்து நம்ம ஹீரோயின் போகிறது. அப்போ நம்ம ஹீரோயின் போய்க்கிலே யோசிச்சுட்டிப்பா இந்த மலையில் உள்ள மிருகத்தெல்லாம் தடுக்கிறதுக்காக ஜெயினர் இப்போ கிளம்ப போகிறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருந்தீப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் பேத்திட்டுச்சக்கலே 2-3 குரல்லாம் கேட்டுடுச்சு நம்ம ஹீரோயினுக்கு. நம்மளோட ஜெயினர் ரிச்சர் பற்றியா அவர் இப்போ வீட்டுக்கு வந்தார், அதுக்கடையிலே வீட்டை விட்டு போகிறாராம். அவர் அந்த மலையை க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மிருகத்தெல்லாம் கொல்றதுக்குண்டு அவர் உப்பா வந்தார். நான் போகிறத பற்றினானே கவலையாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மெய்டெல்லாம். அப்போ அதில் கொஞ்சம் பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏங் அவர் திரும்ப போகிறாரு, இந்த பனி போனத்தெல்லாம் என்ன வேறியா திடீர்ன மாதிரி இப்படியெல்லாம் நடக்கணும், இந்த பனி போனிக்கு திடீர்ன மாதிரி இவ்வளோ நாள் இருந்த பனி இப்போ போனத்தெல்லாம் இப்போ ஜெயினர் கிளம்ப போகிறார் அப்படின்ன மாதிரி பனி போனதுக்கு வரையா அவதல் கட்டாக உருட்டிக்கிட்டு கிடக்குள் என்னத்தை செல்லு. அப்போ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு காதில் வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சோகமாக இருப்பான். ஏன்டா பனி போனதுக்கு காரணமே நம்ம ஹீரோயின் தான். அவங்களோட நாட்டை பனியிலேருந்து காப்பாற்ற பார்த்தா அதில் நம்ம ஹீரோயினுக்கு ஏசுகிற மாதிரி இருந்துச்சு. அதில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பனியெல்லாம் திடீர்னு போனதுக்கு என்னவா காரணமாக இருந்துச்சு, சும்மா ஜெயினர் இப்போ வீட்டை விட்டு போகிறாரு, இப்போ திரும்ப எப்போ வரப்போறாரு ஏரியா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் குசுன்னு பேசுகிறதெல்லாம் நம்ம ஹீரோயின் கேட்டுவிட்டு எனக்கும் கொஞ்சம் கவலையாக தான் இருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் நானாகவும் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம், ஏன்டா நான் தான் அந்த பனியை நிப்பாட்டிங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு. இந்த மலையில் உள்ள மிருகமெல்லாம் கீழே இறங்கி வந்த அந்த மக்கள்லாம் கொண்டா என்ன செய்கிற அவளை உள்ள மக்கள்ற ஆவியெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு தான் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சுங்க. அவளுக்கு ஹேட்டாகவும் இருந்துச்சுங்க. அந்த மிருகமெல்லாம் நம்ம ஹீரோயின் அழகாக அந்த மக்கள்லாம் கொண்டிக்கிட்டு உறுத்திட்டு இருக்கீங்க. அதில் நம்ம ஹீரோயின் என்ன செய்வான்டா கட் பண்ணால் எக்ஸ்ட்ரா டியூ கூட பேசிட்டு நம்ம ஹீரோயின் டியூக் பார்த்துட்டு இப்போ என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா நான் அந்த எஸ்கோல் மலைக்கு நம்மளோட ஜெயினரோட போகிறேன்டேக்கில் அவர் சொல்லுவார் போக முடியாது அப்படின்ன மாதிரி மூஞ்சில் அடிக்க போய் சொல்லி விட்டுருவார். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா இல்லை நான் டிவைன் பீஸ்ட்டையும் தான் கூட்டிகிட்டு போகிறேன், என் டிவைன் பீஸ்ட் வந்து ஏதாச்சும் ஒன்று அங்கே செய்யுங்கிட்டு நான் நம்புகிறேன், அதில் பவரை மீட்டெடுக்கலாம் என்னாச்சும் நடக்கலாம் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ டிவைன் பீஸ்ட்டு அதில் போலாட்டில் ஆட்டிக்கு ஒரு டாக்காட்டம் நம்ம ஹீரோயின் ஓலோ பில்டப் கொடுப்பா டிவைன் பீஸ்ட்டுக்கு. ஆனால் அது ஒரு பப்பியாட்டில் ஆடிட்டுச்சு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா அது இப்போ அதில் சக்தியை பயன்படுத்த மாதிரி சொல்லலாம், ஆனால் அது ஒரு நாள் பயன்படுத்துங்க, அந்த நாளுக்காகத்தான் நான் இந்த மலைக்கு போகிறேன், அதில் சக்தியை அவைக்கன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசிக்கல இல்லை முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லிடுவார் நீ எல்லாம் போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. ஹீரோயின் சொல்லுவா நான் போனால் டிவைன் பீஸ்ட்டை வச்சு உங்களோட சோல்ஜருக்கு எல்லாம் உதவலுங்கடாய்க்கு. அவர் சொல்லுவார் நீ உதவுற அளவுக்கு எங்களோட சோல்ஜர்லாம் கிரேசியம் பேர சோல்ஜர்லாம் பலவீனமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் சாக்கத்தான் இருந்துச்சு, இந்த மனுஷன் விடமாட்டார் போலே அப்படின்ற மாதிரி சொல்லி அடிச்சுக்கலாம். நம்ம ஹீரோயின் நீங்கள் கொஞ்சம் ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் எதே வைப்பா. அவர் ஆர்வமாக பார்ப்பார் என்ன இதில் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு கேண்டி ஒன்று வச்சுட்ருவா அந்த இடத்துல. அவர் பார்ப்பார் இது கேண்டி அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டிப்பா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அதெல்லாம் இதை கொஞ்சம் சாப்பிடுங்க கொஞ்சம் ஃபீல் பெட்டராக இருந்துச்சு, சுகர் சாப்பிட்டா கொஞ்சம் ஃபீல் பெட்டராக இருந்துச்சுங்களா. அவர் ஒரு மாதிரி பார்ப்பார் என்ன செல்லுற அந்த பொம்பளை என்ன செல்லுறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டுச்சிக்கல. நம்ம ஹீரோயின் கிளம்பிடுவாங்க பின்னால் இது நின்றுட்டு சொல்லிக்கிட்டு இருப்பா அதை சாப்பிடுங்க அப்படின்னு ஃபுட்டு. நான் அந்த மலைக்கு போகலாமா நான் சேஃபாக தான் போவேன், நாங்கள் ஏதாச்சும் பிரச்சனைடா ஓடி வந்துடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டுப்பா. அங்கே ஏதாச்சும் பிரச்சனைடா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, நான் பின்னால் திரும்பி பார்க்காம என் சேஃப்டி முக்கியம்னு நான் ஓடி வந்துடுவேன், நீங்கள் எதுவும் பற்றியும் கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவரை மனசை உருக்குற மாதிரி பேசி ஏதோ ஒன்று உருட்டிட்டு கிடக்க நம்ம ஹீரோயின். அப்போ எக்ஸ்ட்ரா எதுவும் ஒன்றும் பேசாமல் அமைதியாக நின்று பார்த்துட்டு என்ன செல்ல போகிறேன். அப்போ நம்ம ஹீரோயின் திட்டிப்பா இந்த மனுஷன் ஓகே செல்ல மாட்டான்ட்டு இப்படி நம்ம டிவைன் பீஸ்ட்டை தூக்கிப்பட்டு இருந்தாச்சு பாருங்கள் டிவைன் பீஸ்ட் இதே போப்பறிங்க இதே ஒரு வாயில் செல்லு இந்த பாருங்க கையெல்லாம் ஆட்டு பெய்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டுச்சு. அப்போ டிவைன் பீஸ்ட் பின்னால் திரும்பி முறைச்சி பார்க்கு நான் எப்போம்மா சொன்னேன் அப்படின்ற மாதிரி டிவைன் பீஸ்ட்டுக்கு இருந்துச்சிங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா டிவைன் பீஸ்ட்டே ஒத்துக்கிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒத்துக்கொள்கிறேன் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டுப்பா டிவைன் பீஸ்ட்டை ஒத்துக்கிட்டு. அப்போ அவர் பார்ப்பார் இந்த பொம்பளை சரிப்பட்டு வர மாட்டாங்களே அதையும் இதை உருட்டிட்டு கிடக்கா அப்படின்ற மாதிரி அதாவது பார்த்து விட்டு யோசித்துட்டு இருப்பார் கொஞ்சம் நேரம். நம்ம ஹீரோயின் நினைப்பா இவர் என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சாக்காவே யோசித்துக்கிட்டு இருப்பா. ஒருவேளை போவனான்றவரோ அப்படின்ற மாதிரி போவனான்னு சொன்னால் எனக்கு தான் கொஞ்சம் உறுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருப்பா. நீங்கள் நினைக்கலாம் இப்போ நான் இவரோட பிஸ்னஸ் மேட்டருக்கு தான் இங்கே வந்து தங்கியிருக்கேன், இந்த பிஸ்னஸ் மேட்டர்லாம் முடிஞ்சிக்கினா நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன், ஆனால் அந்த பனியை இல்லாதாக்கிட்டேன்னா இப்போ அந்த பனி போனதால் இப்போ அந்த மலையிலேருந்து சரிஞ்சு அந்த மக்கள்லாம்
அந்த மிருகங்கள்லாம் வந்து கொண்டிக்கிண்டா எனக்கு கெட்ட கனவெல்லாம் வந்திக்கிண்டா அந்த மக்கள் என்னை வந்து ஆக்கிரமிக்கிற மாதிரி அப்படியெல்லாம் கனவெல்லாம் பாருங்க ஏங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிட்டு பயந்துக்கிட்டு இருக்கா. இப்படியெல்லாம் நடக்காமல் இருக்கணும்டா நான் போயே ஆகணும், என்கிட்ட டிவைன் பீஸ்ட்டை பயன்படுத்தி ஏதாச்சும் ஒரு சாதனையாச்சும் நாங்கள் செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெயினர் பயம்பில் ஏதோ ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்காங்க, அவன் பின்னால் போய்த்து அவன்ற சீக்கிரட் ஏதாச்சும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் சரிப்பட்டு வருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கா. அவன் எதுவும் பேசாமல் அவனை பார்த்தாலே ஏதோ மறைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் மூஞ்சை தூக்கி வச்சுட்டியா. இவோ இந்த ஆள் ஓகே செல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் மூஞ்சை தூக்கி வச்சுட்டிச்சு. அவர் மாதிரி பாவமா. அப்போ அவரும் பார்த்துட்டீர். அப்போ அவர் சொல்லி விட்ருவார், ஆண்டு விட்டு சரி சரி நீ பெய்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி விட்ருவார். அப்போ நம்ம ஹீரோனுக்கு சிரிப்பாக இருந்துச்சு. ஆஹா ஒத்துக்கிட்டார் பயப்பில் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சரியான சந்தோஷம். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுவா. அப்போ பின்னால் நம்மளோட பட்லர் பார்ப்பார், நம்ம ஹீரோயின் போகிறதே பார்த்துட்டு இருப்பார் பட்லர். அப்போ உள்ளே போய்த்துட்டு கேட்டுட்டிப்பார், என்ன விஷயமா கமலியா வந்துட்டு போகிறா, இவங்க 2 பேருக்கு நடையில் என்ன கான்வர்சேஷன் நடந்திக்கி அப்படின்ற மாதிரி பட்லர் கேட்டுக்கிட்டே உள்ளே வருவார் பெரிய ராஜ நடையை போட்டுக்கிட்டு. அப்போ நம்மளோட டியூக் சொல்லிட்டு இருப்பார், அது ஒன்றும் இல்லை அந்த எஸ்கோல் மவுண்டனுக்கு போகிறேன்ட்டு அவர் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருப்பார். அப்போ அவங்க சொல்லிட்டு இருப்பார், பட்லர் இங்கே 1008 வேலை கிடக்கு, நீங்கள் என்ன எங்கே போகிறீங்க நீங்கள் இப்போ அப்படின்ற மாதிரி அந்த டொஃபியை நம்ம ஹீரோன் விட்டு போன டொஃபியை கேண்டி அதை எடுத்து வாயில் போட்டுருவார். அப்போ எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு இருப்பார், நான் போகிறதா அந்த எஸ்கோல் மவுண்டனுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல, அதுவா அங்கே போத்தாமேனுங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட பட்லருன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆமாம் அங்கே போகிறது அது ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. எக்ஸ்ட்ரா பார்ப்பார். பார்த்தோன்னே அவருக்கு சரியான ஷாக்காயிரும். சரி சரி ஏதோ இன்னும் வாயில் போட்டு இடம் இருந்தீங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கேட்டுட்டு இருப்பார். அப்போ நம்மளோட பட்லர் சொல்லுவார், ஆமாங்க அது ஒரு கேண்டி அதை தான் வாயில் போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகளே. எக்ஸ்ட்ரா திடீர்னு மாதிரி கோமாயிருவார். எது கேண்டியா அப்படின்ற மாதிரி அவர் கடு ஷாக்காகிட்டு பயம்புல எதில் இருந்தத்தையாடா எடுத்தா அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கடு கோபம் வந்துடும். பட்டர் சொல்லுவார், அது என்ன அது ஒரு சின்ன ஒரு டோஃபி அதுக்கெல்லாமல் அப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து பட்டர் ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு பாப்பா எக்ஸ்ட்ரா கடும் கோபம் வந்துடும். அட்டப்பாவி கமலியாடை பெஸ்ட் டைம் தந்துட்டு பெத்திச்சா ஒரு டொஃபி ஒன்று அதே நீ ஆட்டையை போட்டியா பயமுல எனக்காக கொடுத்தேரா அது வெளியே துப்புடா அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா கத்திட்டிப்பார். அதை துப்புற அடிப்பு அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு குலுக்கிக்கிட்டு இருப்பார். அவன் ஒரு கேண்டி தின்னதுக்கு என்னைய கொல்ல பார்க்குறாரு இந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி அவன் கத்திட்டிப்பார் நம்மளோட பட்லர். அப்போ எக்ஸசில் நீ இந்த துப்பை காட்டி விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி. இதோட அந்த எபிசோட் முடியுது நண்பா. அடுத்த எபிசோடில் நம்ம ஹீரோயின் அந்த எஸ்கோல் மவுண்டனுக்கு போவா. அது கொஞ்சம் எபிசோட் தரமாக இருந்துச்சிங்க. அங்கே நிறைய ஆக்ஷன்லாம் நடக்கத்தான் போகிறீங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நண்பா. இதோட இந்த எபிசோட் முடியுது. மறக்காம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்ருங்க. பாய் கைஸ், அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.